இந்த உலகத்தில் ஒருத்தவங்களும் அவங்களோட வாழ்க்கையை தான் அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை கொடுக்குற வழி என்னன்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவே அந்த பிரச்சனை எல்லாருக்கும் அதே வழியை தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியும். மற்றவங்களுக்கு அது ஒரு விஷயமாக கூட தெரியாது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், நமக்கு வர்ற நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ எல்லாமே நம்மளாக தான் நமக்கு வருது. இவனால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது, இவனால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு தான். இதை தான் புறநானூரில் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம கதைக்குள்ளே வந்தோன்னா, ஒரு பையன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், ஒரு பொண்ணு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், 3 காலேஜ் பசங்க, இந்த 3 பேரோட லைஃப்பை எப்படி மாற்றுதுங்கிறது தான் இந்த கதை. ஃபைனல் இயர் முடிக்க போகிறோம். சார் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியான்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம்டா. ஃபஸ்ட்டு கதை நான் சொல்லு. அதான்டா, இந்த மாதிரி ஜேர்னலில் தான் பண்ணணும்னு இருக்கு. ஆனால் சரியான ஒரு ஒன்லைன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஆன்லைன் ஸ்டோரியே கிடைக்கலையா? அப்புறம் எப்படிடா ப்ராஜெக்ட் பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு நல்ல கதை கிடைக்கும்டா. அதுவாக கிடைக்காது தம்பி, நம்ம தான் யோசிக்கணும். சரி, எந்த சேனலில் பண்ணலான் இருக்கா? அதுவாச்சும் சொல்லு. க்ரைம் த்ரில்லர் தான். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன், ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும். க்ரைமில் எப்படா ஒரு பெயிண்டிங் இருக்கும்? ஒரு கொலை நடக்கும், அதை ஒரு போலீஸ் கண்டுபிடிப்பார், கொலை பண்ணவனை ஒன்று கொண்டுடுவாங்க, இல்லை ஜெயிலில் போட்டுருவாங்க. இதான காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் சொல்கிறதும் கரெக்டு தான்டா. வேறு ஏதாவது யோசி. ம் டே ம் க்ரைம் இல்லாமல் நம்ம ஏன் ஒரு எக்ஸ்ப்ளாய்டட் உமன் பண்ணுறவங்கள பற்றி படம் எடுக்கக்கூடாது? ஆ ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? பின்ன நீ சொன்னதுக்கு அப்படி தான் பார்க்க முடியும். டேய், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன்டா. இது எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது? இதை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? கொஞ்சம் தெரியும்டா, சொல்கிறேன் கேளு. ஆன்சைன் பீரியடில் சங்க இலக்கியங்களில் வரதர்கள் மதரர்கள் நடந்துச்சேன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் இசை நடனம் கலை கற்றுக்கிட்டவங்களா இருந்தாங்க. அதே சமயத்தில் இவங்க வாழ்க்கை தாழ்த்தப்பட்ட வாழ்க்கைன்னு யாரும் நினைக்கல. அதுக்கப்புறமா தேவதாசி முறைன்னு சொன்னாங்க. இந்த தேவதாசி முறை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இசை நடனம் பாட்டு மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. காலப்போக்கில் சோசியல் ஸ்ட்ரக்சர் மாறினதுனால தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் பீரியடில் கண்டேஜியஸ் டிசீஸ் ஆக்ட் 1860s ஒன்று கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் ஆர்மி அண்ட் நேவியில் ஸ்ப்ரெட் ஆகிற செக்ஷுவல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இந்த லா மூலமாக ப்ராஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்கன்னு சந்தேகப்பட்ட உமன்ஸை போலீஸ் பிடிச்சி ஃபோர்ஸாக மெடிக்கல் செக்அப் பண்ணி அந்த டிசீஸ் இருந்தால் லாக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வச்சாங்க. ஆனால் சில இந்தியன் உமன்ஸ்லாம் வீட்டில் கஷ்டம், சாப்பிட வழி இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த தொழில் உள்ள வந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1956 இந்தியன் கவர்மெண்ட் ஐடிபி, இம்மார்டல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங்கையும் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனையும் தடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ண லா. பெண்கள் குழந்தைகளை ப்ராஸ்டிடியூஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது தடுத்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணி விக்டிம்க்கு ப்ரொடக்ஷன் ரீஹேபிலிட்டேஷன் கொடுக்க தான் அந்த பர்பஸ். ஆனால் ஒரு பொண்ணு ரோட்டில் தனியாக நடந்து போனாலே தப்பாக பார்க்குற இந்த சொசைட்டியில் வேறு வழி இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக இன்னும் சில பொண்ணுங்க இன்னும் இந்த ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இவங்க இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் அண்டு சப்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. ஆனால் அது யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல. இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்? டேய், அவனுக்கு தான் அடுத்தவன் கதை கேட்குறது, ஹிஸ்ட்ரி படிக்கிறதுலாம் ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை? இந்த மாதிரிலாம் ஸ்டோரி வேணாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வேணும். அவங்களுக்கெல்லாம் பே பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் தெரிஞ்சது தான் சொன்னேன். நீ சொன்னதும் கரெக்டு தான். பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. நம்ம கிரைமே பண்ணிவிடுவோம். ஏய், மறந்தே போயிட்டேன்ப்பா. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு கேஸ்லேயே அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ கூட இருந்துச்சு, இந்த பாரு. என்ன ரீசன்னு தெரில, வேணா அவர்கிட்ட போய் கேட்போம். கரெக்டா, போய் கேட்போம். மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவார். போய் கேட்போம். ஓகே, அப்போ நாளைக்கு போகலாமா? போகலாம். சரி, நாளைக்கு கிளம்பலாம். எஸ், ஆமாம். நீங்கள்
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நாங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸா. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே, சொல்லுங்கள். சார் என் பேர் அர்ஜுன், இவன் பேர் பிரபாகரன், இவன் பேர் தீபக். ஹலோ சார். சரி உள்ளே வாங்க. சொல்லுங்கள், என்ன வேணும்? சார் நாங்கள் ஃபைனல் இயருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்டாக பண்ணுறோம். ஒரு க்ரைம் ஸ்டோரி பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ண கேஸ் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர் டீல் பண்ண கேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கிறீங்க. நீங்கள் டீல் பண்ண ஃபஸ்ட்டு கேஸ்லேயே உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன கேஸ்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேஸ்னால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். சார் 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 கொஞ்சம் ப்ளீஸ் சார். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். நாங்கள் ஒன்றும் அப்படியே எடுத்துட மாட்டோம் சார். கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் சார் எடுப்போம். இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார். ப்ளீஸ். நான் டியூட்டியில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு வீக்லேயே இந்த கேஸ் என்கிட்ட வந்தது. நம்ம ஊர் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் விக்னேஷ் தெரியும் இல்லையா? எங்களுக்கு தெரியும் சார். தெரியும் சார். அவருக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் காலேஜஸ்லாம் கூட இருக்குது சார். அவர் தான். அவர் பையன் கௌதம் 4 டேஸாக காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கமிஷனர் அந்த கேஸை என்கிட்ட கொடுத்தாரு. அவன் படித்த காலேஜ், ஃப்ரெண்ட்ஸுன்னு விசாரித்தோம், எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அவன் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தப்போ ஒரு மெடிக்கல் பில் இருந்துச்சு. அந்த பில்லில் செல்வம்னு மட்டும் இருந்துச்சு. என்ன வாங்கினான்னு எங்களுக்கு தெரியல. அந்த மெடிக்கலுக்கு போய் விசாரித்தப்போ அவன் குளோரோஃபார்ம் வாங்கினான்னு தெரிஞ்சிச்சு. அங்கேருந்த சிசிடிவியை பார்த்து அவன் ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவனை பிடிச்சோம். அந்த செல்வம் அவரோட காலேஜில் விஸ்காம் படிச்சுட்டு இருந்திருக்கான். அதே காலேஜில் பிஏ படிக்கிற வித்யாங்கிற ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அவன் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. சரின்னு அவனும் விலகி போயிட்டான். 2 நாள் அப்புறம் அந்த காலேஜ் பேக் சைட் கிரவுண்டில் 4 பேர் அவளை கொன்று புதைச்சிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த ஹாஸ்டல் செக்யூரிட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த காலேஜ் செக்யூரிட்டி செல்வம் கிட்ட க்ளோஸாக இருந்ததுனால செல்வம் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அவர் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லலை, ஏன்னா சேர்மன் பையன்தான் அந்த பொண்ணை கொண்டிருக்கான். சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு செல்வம் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன் வித்யாவை கொன்னன்னு செல்வம் கௌதம் கிட்ட போய் கேட்டிருக்கான். கௌதம் காலேஜில் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்து, நான் உன்னை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயிலில் போட்டுருவேன்னு மிரட்டியிருக்கா. போதையில் இருந்த அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவளை கொன்னுட்டு காலேஜ் பேக் சைடில் புதைச்சிருக்காங்க. செல்வம் உடனே அந்த பையனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து அவனை மயக்கி கத்தியால் கொண்டிருக்கான். போஸ்ட். அப்புறம் என்ன சார் ஆச்சு? அவன் சொன்னதை பூரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டோம். அந்த பொண்ணை புதைச்சிருக்கிற இடத்துல தான் அவனையும் புதைச்சேன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போய் அந்த 2 பாடிஸையும் எடுத்து அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சோம். அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறதுனால மேலிடத்துலேருந்து ஒரே ப்ரெஷரு. 4 ஹவர்ஸில் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சு. வந்த பிறகு தான் தெரிஞ்சுது, அந்த பையனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து கொல்லலை, அந்த பொண்ணுக்கு தான் குளோரோஃபார்ம் கொடுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பையனை வெறும் கத்தியால் தான் குத்தி கொண்டு இருக்காங்கன்னு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேரையும் ஒரே நேரத்தில் தான் கொண்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. புரியல சார். அந்த வித்யாங்கிற பொண்ணையும் செல்வம் தான் கொண்டு இருக்கான். என்னடா அது? என்ன சார் சொல்கிறீங்க? அப்புறம் என்ன சார் ஆச்சு? இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு செல்லில் இருந்து அவங்ககிட்ட விசாரிக்கலான்னு போனப்போ பிளேடால் கழுத்தறுத்து சூசைட் பண்ணிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வரும்போது விக்டிம் கிட்ட எந்த வெப்பனும் இருக்கக்கூடாதே, அப்புறம் எப்படி சார்? வாயில் வச்சிட்டு இருந்திருக்கான். இன்வெஸ்டிகேஷன்லேயே அவன் இறந்துட்டாங்கிற போது என் மேலே என்கொயரி வச்சு என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவன் எதுக்காக அந்த பொண்ணை கொன்னாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் வேலை உங்களுக்கு, இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சிங்களா சார்?
இல்லை, கண்டுபிடிக்க முடியல. ஆ? அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். சரி, போயிட்டு வாங்க. என்னடா இது, தலையும் புரியல வாழும் புரியல, கிளைமேக்ஸே இல்லையேடா. பரவாயில்ல விடு, மெயின் கோர் கிடச்சிருக்கு. அதை வச்சு நான் கொஞ்சம் மாற்றி எழுதி இந்த கதையை பண்ணிடுவோம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குடா, அது போதும். கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் போட்டுருவோம். என்ன ஓகேவா? சரி ஓகே. டேய் தீபக், என்ன ஓகேவா? ஓகேவா? ஓகேடா. அவன் ஏன் அந்த பொண்ணை கொன்னாங்கிறத கண்டுபிடிச்சேன். அவன் என்கிட்ட சொன்ன எல்லாமே உண்மை. ஆனால் என்ன, ஒன்று மட்டும்தான் உண்மை இல்லை. அவன் லவ் பண்ண பொண்ணு பேர் கயல்விழி. கயல்விழியும் அவள் ஃப்ரெண்டும் ஒரு நாள் மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்காங்க. அப்போ தான் அந்த டாக்டரு உங்கள் ஃப்ரெண்டு ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் எப்படி ட்ரக் யூஸ் பண்ண முடியும்னு காலேஜ் ஃபுல்லாக விசாரிச்சிருக்கா கயல்விழி. அப்போ தான் கௌதமும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வித்யா 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணும்போது இந்த வித்யா தான் கயல்விழியை தலையில் அடிச்சிருக்கா. கௌதமும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவளை அப்யூஸ் பண்ணி காலேஜ் பேக் சைடில் போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஹாஸ்டல் செக்யூரிட்டி பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. மேனேஜ்மெண்ட்டை சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா காலேஜே அவங்க அப்பாவோடது தான். பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வேற. லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணுங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்கா. செக்யூரிட்டி வந்து செல்வம் கிட்ட சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நைட்டே செல்வம் செக்யூரிட்டியும் சேர்ந்து கயல்விழியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அப்போ தான் கௌதமும் வித்யாவும் சேர்ந்து தான் அவளை இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அந்த செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்லே யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த டாக்டரோட மெடிக்கல் ஷீட்டை எடுத்து அவனே குளோரோஃபார்ம்னு எழுதி மெடிக்கலுக்கு போயிருக்கான். அவங்கள 2 பேரையும் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த வித்யாவுக்கு மட்டும் குளோரோஃபார்ம் கொடுத்து கொண்டு இருக்கான். அப்போது கௌதம் போதையில் இருந்ததுனால கத்தியால் கொண்டிருக்கான். அப்போ மிஸ் ஆனது தான் அந்த மெடிக்கல் பில். கயல்விழி ட்ரீட்மெண்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி அந்த பேனிக்கில் பழசெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போது அவங்க செல்வம் பேரண்ட்ஸ் கிட்ட அடாப்டாக இருக்காங்க. இதெல்லாம் அந்த செக்யூரிட்டி தான் சொன்னார். அவரும் பாவம், அவரோட ஒய்ஃபு பேரலிசிஸ் அட்டாக்னால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் அப்போவே சொல்லியிருந்தா எனக்கு என் வேலை திரும்ப கிடச்சிருக்கும். ஆனால் நான் பண்ணலை. இப்போ இந்த உண்மை சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. கொன்னவனும் செத்துட்டான், அந்த பொண்ணை இப்படி பண்ணவனும் செத்துட்டான். இப்போ இந்த உண்மை வெளியே வந்தால் பாதிப்பு அந்த கயல்விழிக்கு மட்டும்தான். லவ்வை சொல்லி அந்த பொண்ணு ஏற்றுக்கலைன்னா அவன் மூஞ்சில் ஆசிட் அடித்து இல்லை அந்த பொண்ணு லைஃப்பை கெடுக்கிற இந்த ஜென்ரேஷனில் தான் லவ் பண்ண பொண்ணுக்காக அவன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். இப்போ இந்த உண்மை சொன்னால் அவன் தியாகத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த பொண்ணு லைஃபாச்சும் நல்லா இருந்துட்டு போட்டும். சார், என்னை ஞாபகம் இருக்கா சார்? இருக்குது, சொல்லுங்கள். அந்த செல்வம் கேஸில் என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் சார். என்ன? ஆமாம் சார், அந்த பையன் ஏன் கொலை பண்ணான்னு. எப்படி? அந்த காலேஜுக்கு ஒரு நாள் சிம்பாசத்துக்காக போயிருந்தோம். அந்த செக்யூரிட்டி அப்போ எனக்கு நல்ல பழக்கமானார் சார். அவர்கிட்ட போய் கேட்டேன், உடனே சொல்லிட்டாரு. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம் சார், நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அவன் லவ் பண்ண பொண்ணுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் அந்த பொண்ணுக்காக உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க சார். ரியலி கிரேட் சார். எங்கே சார் கிளம்புறீங்க? பேங்க்கில் ஜாப் கிடச்சிருக்கு. ஆமாம், அந்த சரி. 2 பசங்க எங்கே? சார், நாங்கள் அந்த ஸ்டோரியை மாடிஃபை பண்ணி ப்ராஜெக்டாக எடுத்துட்டோம் சார். அவங்க சென்னையில் ஏடியா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ, கங்க்ராட்ஸ் தம்பி.